காட்டுக்கனவேலி சீரியலோட இன்னொரு மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வெண்ணிலா வந்து என்கேஜ்மெண்ட் ஆனது நினைச்சு ரொம்பவே கோவமா வந்து மாதவன் போட்ட ரிங்க வந்து கழட்டி தூக்கி எறிஞ்சாங்க. இன்னொரு பக்கம் ஒரு குட்டி பையனை வந்து காமிக்கிறாங்க. அந்த பையன் ஒரு பென்ட்ரைவ் காமிச்சு வந்து அழுதுட்டே இருக்கான். அவனுக்கு பிடிச்சமான பாட்டை வந்து போட சொல்லி கேட்டுட்டே இருக்கான். இத பார்த்து வரதராஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாளைக்கு வந்து மார்னிங்கே வந்து நீ கேட்ட மாதிரி இந்த பென்ட்ரைவ் கொடுத்து உனக்கு பிடிச்ச பாட்டை வந்து ப்ளே பண்ண சொல்றேன் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. மறுநாள் அதாவது மேரேஜ் டே அன்னைக்கு அந்த பென்ட்ரைவ் வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஒரு பக்கம் வந்து அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து சாரதா மேம் பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து நான் கண்டிப்பா வெண்ணிலாவோட பக்கத்துல இருக்கணும். அவ வந்து என்னை வந்து எதிர்பார்ப்பா. லாஸ்ட் மினிட் கூட ஏதாவது வந்து நடக்கலாம். கண்டிப்பா நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சூர்யாவோட பெரிய பையன் என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட்டா வெண்ணிலா வந்து ஃபோன்ல வந்து அழுதுட்டே பேசுனது நினைக்கும் போது எனக்கு நைட் எல்லாம் வந்து தூக்கவே இல்ல. எனக்கு ஏதாவது நல்லது நடக்கும் தோணுது, வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க. இத பார்த்தா சூர்யாவோட வந்து பெரியம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி மேரேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து மாதவனுக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோனே அவர் என்ன பண்றாருன்னா, வெண்ணிலாவோட அப்பா கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லி அவங்க வந்தா வந்து உங்களுக்கு தான் அசிங்கம், ஏதாவது வந்து கலட்டா பண்ணுவாங்க. அதனால அவங்க வந்து வரவிடாம பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து அவங்க வந்து இந்த மண்டபத்துக்குள்ள வந்து நுழைய விட போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வெண்ணிலா வந்து என்னன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நவீன் வந்து சுத்தப்பிட்டானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கும்போது சூர்யா வந்து மண்டபத்துக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா வெண்ணிலாவோட அப்பா வந்து உன்னை பத்தி எல்லாமே தெரியும், நீ வந்து உள்ள வராத அப்படிங்கிற மாதிரி வந்து என்னன்னா தள்ளி விட்டுறாரு. கரெக்ட்டா அந்த நேரத்துல சூர்யாவோட ஃபேமிலி வந்துறாங்க. ஆனா வெண்ணிலாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து என் பொண்ணு இத்தனை நாள் வந்து தன்னோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அதனால இவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா என் பொண்ணுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்னன்னா அவங்க வந்து உள்ள விட சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்னன்னா உள்ள வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வெண்ணிலா வந்து ஸ்டேஜ்க்கு ஏற ஒரு தருணம் வருது. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு சாங் வேற போடுறாங்க. நீங்க முடியுமா அந்த சாங் வேற போறாங்க. கண்டிப்பா இந்த எபிசோட வந்து டிவில வந்து பாருங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சீன் வந்து நடக்குது. அதாவது வெண்ணிலா கிட்ட அவங்க அப்பா வந்து இப்பயாவது உன்னை வந்து நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது இதுக்கப்புறமும் நீங்க வந்து இன்னுமே நம்பவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேக்குறாங்க. இவ்வளவு தூரம் வந்து நீ அசிங்கப்படுத்திட்ட, இந்த மாதிரி சூர்யாவோட ஃபேமிலி வராங்க, அதனால தொடர்ந்து பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணாம இரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்க வெண்ணிலா வந்து வழக்கம் போல இங்கே ஒரு இமேஜினேஷன் பண்றாங்க. அதாவது என்னன்னா அவர் சொல்றாரு, மாதவன் வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்றதுக்கே மாப்பிளைக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்னது அவனுக்கு நீ கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்லையா, உங்க பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டு என்னை கல்யாணம் பண்றதுக்கு இவ்வளவு தயாரா இருக்கா, இவனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியுது, சொன்னா மட்டும் நீங்க நம்ப போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி இமேஜினேஷன் சீன் வந்து இடையில வந்து வருது.